ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க சிஇஓ லைஃப் லைன் அப்படிங்கிற ஆரமோட ஒன் ஷாட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 பேரும் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே உங்கள் 2 பேருக்குமே 2 பேர் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா உங்களோட அப்பாவும் ஆரமோட அப்பாவும் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருப்பாங்க. உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஆரம்னா உயிர் உங்கள் அப்பாவுக்கு. அந்த மாதிரி சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர்னா போதும் உங்கள் அப்பாவுக்கு. சின்ன வயசுலலாம் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி வந்து இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து ஆரம் இருக்காங்கன்னா 3rd ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் அப்பா பைக்கில் வந்து ஆரம்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு ஆரம் அப்படியே கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் லைஃப் வந்து எப்போவுமே போயிட்டு இருந்திருக்கும். நீங்களும் ஆரம்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா தெரியும். ஆரம் அவர் கூடவே இருந்து சின்ன வயசுலேருந்து 2 பேரும் பேசிட்டு நல்லா விளாண்டுட்ருப்பீங்க. அவர் உங்களை சின்ன வயசுலேருந்தே பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்போலேருந்தே உங்களுக்கு அவரை ஓகே நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட ஒரு டீம்மேட் மாதிரின்னு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் அவருக்கு வந்து அவர் உங்களை விட ஒரு 4 இயர்ஸ் வந்து 4 to 5 இயர்ஸ் வந்து பெரிய பையன். அதனால் அவருக்கு உங்களை வந்து அவரோட பொண்ணா மீன்ஸ் வந்து லவ்வரா அந்த மாதிரி அப்படி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார். குட்டி பொண்ணு. அதனால் நீங்கள் வந்து யார் கூட விளாண்டா கூட அவருக்கு கோவம் வரும். அவர் கூடவே தான் விளாடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார். அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக ஆக தான் உங்கள் 2 பேருக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துச்சு. இங்கே 10th படிக்கும்போதே உங்கள் அப்பா வந்து ஓரம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் லேண்ட் இருந்திருக்கும். அதை வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டி அங்கேயே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுமே சொந்த வீடு தான். பட் வந்து ஆரம் வீட்டுக்கிட்டே வரணும்னு இங்கேயே வந்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. உங்கள் அப்பாவும் ஆரம் அப்பாவும் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நார்மலாக கொஞ்சம் ஸ்டார்ட் அப் மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அது பக்கத்தில் இருந்தால் நல்லதாக இருக்குமே அப்படின்னு. உங்கள் அப்பாவும் வெளியில் போகிற மாதிரியே இருக்கும். ஆம்பளை பையனும் ஒருத்தர் அவரை மட்டும்தானே இருக்கார். அவர் தான் உங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் அம்மா அப்பா எல்லோரும் பார்த்துக்கணும், உங்கள் அம்மா எல்லோரும் பார்த்துக்கணுன்றதுனால அவர் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்திருப்பார். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வளர்ந்து இருக்காருன்றதுனால அங்கேயே இருந்தால் படிச்சுருந்துருப்பார். வளர்ந்துருக்கார் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக அப்படி பண்ணியிருந்துருப்பாங்க. அதோடு நீங்களும் அவர்கிட்ட எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்தளவுக்கு அவ்வளோதான். ரொம்ப வந்து பேசிக்க மாட்டீங்க. ஆனால் 2 பேர் அப்பப்போ பார்த்துப்பீங்க, ஹாய் சொல்லிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் பேசிப்பீங்க. முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து எப்போவுமே நீங்கள் எப்போவும் இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த பெரியப்பா நானுன்னா கொஞ்சம் அப்படி பேசுகிறது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் அவர்னால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம அம்மா அப்பா வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு எதுவும் நினச்சோன்னா அது அம்மா அப்பா ஓகே சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆர்எம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே தானே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பார். சும்மா ஆன்லைன் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே அது நல்ல க்ரோத்தில் போகுமே, நல்ல பீக்கில் வந்திருக்கும். இந்த ஏஐலாம் டெவலப் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது நல்ல பீக்கில் வந்துருக்கும். நல்லா கோடிக்கணக்கில் வந்து கொடுத்து அவரோட ஐடியாஸ் வந்து நிறையா புது புது ஐடியாஸ் வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. வாங்கி அவங்க நல்லா ரிச்சில் போயிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் அப் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி ஓடிட்டுருக்கு. முன்னாடி வீட்டு வந்து பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு தான் உங்கள் 2 பேர் வீடுமே கொஞ்சம் வீட்டை வந்து பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரிச்சுன்றது இல்லை, ரொம்ப புவருன்றதும் இல்லை. நார்மலாக வெளியிலேருந்து பார்க்க ரிச்சாக இருப்பீங்க. ஆனால் வீட்டில் கொஞ்சம் போதுமான அளவு இருக்கும். அந்தளவுக்கு தான். அவங்களுக்கு என்னப்பா பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. அதோட நீங்கள் காலேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் முடிச்சுட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த கம்பெனிஸே இன்னும் கொஞ்சம் ஆகி ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பார். 6 மந்த்லேயே செம்ம பீக்கில் போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமே ஒரு பெரிய நல்ல பெரிய கம்பெனியாக வந்து ஒன்று கட்டியிருந்துருப்பார். கட்டி வேலை நடந்துகிட்ருக்கு. உங்கள் அப்பா வந்து அவரோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க ஆரமோட அப்பா வந்து பார்த்துக்குவார். அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா
ஆரம்க்கு வந்து உங்கள் அப்பானா ரொம்ப கம்ஃபர்ட் அவங்க அப்பாவை விட. அதனால் வாங்க மாமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா போயிருந்திருப்பாங்க. நிறைய மீட்டிங்க்கு போயிருந்திருப்பாங்க. போயிட்டு வந்துட்டுருப்பாங்களா. அப்போது போயிட்டுருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் வந்து போயிட்டு வரும்போதே ஆரம்க்கு வந்து தெரிஞ்சிடுது. உங்களோட ஃபோட்டோ வந்து பர்ஸில் வச்சுருந்துருப்பாரு. அம்மா அப்பா ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இருந்திருக்கும். அதை வந்து தவறுதலாக உங்கள் அப்பா வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறத ஆரமும் பார்த்துருவாரு காரில் வரும்போது. அவர் எடுக்க போவார். இது எதுக்கு தம்பி இதில் வச்சுருக்கீங்க, நார்மலாக எடுக்க போவார். இல்லைம்மாம்மா இருக்கட்டும்மா, ஒயனோட ஃபோட்டோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஒயனோட ஃபோட்டோ இருக்கட்டும்மா தம்பி அப்படின்ட்டு பார்ப்பாங்க. சிரிச்சுட்டே ஏம்மா நான்லாம் உங்கள் மருமகனாலாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்டுட்டு சிரிச்சிருப்பார். சிரித்ததும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். தான் பையன் மாதிரி பார்க்குற ஒரு பையன் வந்து மருமகனாக அப்படி பார்க்குற பையன் வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நமக்கே மருமகனாக வந்தால் எவ்வளோ நல்ல விஷயம். ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு இப்போது ஆரம் வந்து இந்த வருஷத்தோடு முடியுதில்ல மாமா வயனுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் தம்பி அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. நானும் இந்த 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷம் முடியவே போகுது, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு அளவுக்கு போதுமாம்மா, இப்போதைக்கு நான் ஒயனை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்பாரு. கேட்கும்போதே அவருக்கு புரிஞ்சிடுது, ஓகே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டில் ஒயன்ட்டையும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் தம்பி, வீட்லேயும் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டுருப்பாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்ட்டுருப்பாங்க. உனக்கு கொடுக்காமல ஆரேன், உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மாமா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒயன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, என்னன்னு தெரியல, அதனால தான் சரி லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு மாமா, அதனால தான் நீங்கள் ஓகே ஓகே சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேனே தவிர கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்தளவுக்கு சீரியஸாக இருக்கானே அப்படின்ற மாதிரியும் தோணும். ஆனால் வயனுக்கு வேணான்னு சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக வேண்டான்னு தான் மாமா சொல்லியிருப்பேன். அவள் வயனுக்காக கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருப்போம். அவர் நார்மலாக சிரிச்சுட்டு அப்போதைக்கு ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்திருப்பார். சொல்லும்போது உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உங்கள் அம்மா கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வயனோட அப்பா வந்து ஓகே வயன்கிட்டே கேட்டுக்குவோம் அப்படிங்கும்போது வயன்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கே செம்ம சந்தோஷம் ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா திடீர்னு கேட்குறீங்கங்கவும், இல்லைப்பா தம்பிக்கும் பிடிச்சிருக்கு போல், சரி கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, வெளியில் போய் பார்க்குறதுக்கு உனக்கு பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் இஷ்டம்ப்பான்னு சொல்லியிருந்துருப்பீங்க, உங்களுக்கும் செம்ம சந்தோஷம். அதோட உங்கள் அப்பாட்ட ஆரமோட அப்பா ஆல்ரெடி லைட்டாக சொல்லி வச்சுருந்துருப்பார். இப்போ வந்து அதனால் ஆரமோட அப்பாவும் ஓகேன்னு சொல்லுவாருன்றது தெரியும். உங்கள் அப்பா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவள் கேட்டான்ப்பா, நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், சரிடான்னு சொல்லிட்டாடாங்கவும், சரி இப்போ வந்து நம்ம இப்போ டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கல்யாணத்துக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் நல்லபடியாக டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு மீட்டப்புக்கு போகிறாரு. ஒரு சரியான பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா ஆரமோட கம்பெனி இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து நல்லா பீக்கில் போயிட்டுருக்கும். ஆல்ரெடி இப்போவே அவர்கிட்டே ஒரு 600 பீப்புளுக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப டபுள் ட்ரிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டைப் வேறு வச்சுட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம் நினச்சிட்டு சரின்ட்டு போவார். போய் முடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக எல்லாம் இப்போ பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போய் பாயிண்ட்டாக பேசியிருந்திருப்பார். அதை பார்த்தோன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்குமே இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அதே மாதிரி இவருக்குமே அந்த கம்பெனியோட ஓனர் சிஇஓ இருக்கார்ல, அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கலா பண்ணியிருந்திருப்பாங்க. ஓரம்க்குலாம் சரியான சந்தோஷம், வெளியில் வந்துட்டு குதிச்சிட்டு இருக்கான். அவங்க மாமா கையை பிடிச்சிட்டு உங்கள் அப்பா கையை பிடிச்சி, மாமா பார்த்தீங்களா இது செம்ம, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா, எல்லாம் ஒயின் வர்றேன்னு சொன்ன நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குதிச்சிட்ருப்பார். குதிச்சிட்ருக்கும்போதே அவர் திரும்பவும் கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆரம் மட்டும் வர சொல்லியிருந்துருப்பாங்க. இல்லை என் மாமா தான் வரட்டும்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பாங்க. உள்ளே கூப்பிடும்போது பர்சனலாக அந்த இப்போதைக்கு கான்ட்ராக்ட் முடிச்சிருந்தாங்கள அந்த சிஇஓ வந்து அவரோட பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்குறாரு.
கேட்டதுக்கப்புறம் இவர் ஆரம் வந்து முழிக்கிறாரு. இல்லை எனக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஃபிக்ஸ் ஆனால் யார் அது யார் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேறு கம்பெனிஸோட சிஇஓ பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க என்னோட மாமா இவங்களோட பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் கொஞ்சம் ஏளனமாக எவ்வளோ சொத்து இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பார். உங்கள் அப்பா வந்து பார்த்துட்ருப்பார். ஆரம்க்கு வந்து கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் அதோடு முடிஞ்சிருச்சு, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஆரம் இப்படி டக்குன்னு பேசுகிறத பார்த்துட்டு அந்த சிஇஓவுமே என்ன இது இப்போ தான் முடிஞ்சிருக்கு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சுன்னா இப்போவே என்னால் கேன்சலும் பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்கள் அப்பா ஐயோ சார் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா நான் சொல்கிறத கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள், நினச்சி பார்த்தீங்கன்னா இது நானும் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம், இது சைன் பண்ணலாமா, இது சைன் பண்ணது இப்படி கண்டினியூ பண்ணலாமா என்னங்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பார். அதனால் அவரும் சரி நம்ம என்னன்றது யோசிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஆரம் நல்ல பையனாக இருக்க, நல்ல பொசிஷனில் இருக்க, நல்ல அறிவும் உனக்கு, இதை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, ஒயன் தானே நீ, ஒயன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு நினச்சிக்கோ. ஒயன் சொல்லும் போதே ஆரம்புக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இவர் இதுக்கு தான் நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா அவர் செம்ம கோமாக டென்ஷன் ஆகி கத்துறாரு. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ தான் எனக்கு என் லைஃப்பில் கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு நினச்சிட்ருக்கு, இவர் ஏதோ சொல்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் அதை நினச்சிட்டு ஒயனை மறந்துடுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்தும்போது இல்லை சரி வா நம்ம வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். சொல்லவும் போகும்போதெல்லாம் 2 பேரும் காரில் ஒன்றுமே பேசாமல் போயிருந்திருப்பாங்க. போய் வீட்டில் போனதுக்கப்புறம் விட்டுட்டு கொஞ்சம் சொல்லியிருந்துருப்பாங்க. சொல்லும்போது டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைம்மாம்மா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒயன் மட்டும்தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன், நான் உங்கள் யார்கிட்டே சொன்னதில்லை, அவ்வளோதான், எனக்கு ஒயன் வேணும் அவ்வளோதான், அப்படி இல்லைன்னா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சொன்னதும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதோட சரி இப்படி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்கள் அப்பா வந்துடுறாங்க. வந்து வீட்டிலே கொஞ்சம் சைலண்ட்டாக சோகமாக இருக்காங்க. நீங்கள் ஆடிட்டே வந்துட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு வயன்மா நான் ஒன்று சொல்லுவேன், அப்பா என்னடா இப்படி சொல்கிறாரேன்னு நினச்சிட்டு என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும், சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு அவனை மனசுலேயே நினச்சிக்கிறாரு. ஒயனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சா ஒயனுக்கு நல்லது, இப்போ நம்ம பண்ணுறது ஒயனுக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்கிறாளே, நான் அவளுக்கு நல்லது, நான் ஆரம்புக்கு தான் நல்லது பண்ண பார்க்குறேன், நீ என் பொண்ணு மாதிரி, அவனும் என்னோடய பையனாக தான் நான் சின்ன வயசுலேருந்தே நினச்சேன், அதனால் அவனை என்னால் விட்டு கொடுக்கவும் முடியலை, சரி நீ என் பொண்ணு ஆனால் அவன் என் பையன், அவன் நல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்து இப்போதைக்கு வேணாம்மா நமக்கு, நீ வேண்டான்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஆரம்பிக்கிட்டே நீ சொல்லிடுவியா அப்படின்றாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக முடிச்சுட்டு ஏன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏன் நான் ஆரம்பிக்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லைடா அப்பாக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படிங்கவும் உங்களுக்கு இப்படி மனசே உடஞ்சிருச்சு, சுக்கு நூறாக உடஞ்ச மாதிரி. சின்ன வயசுலேருந்தே ஒன் சைட் லவ், ரொம்ப பிடிச்ச பையன், வீட்டிலே எல்லாம் ஓகேன்னு சொல்லி சரின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களேன்னு நீங்கள் குதிச்சிட்டு இருந்துருப்பீங்க. முகம் எல்லாமே ஸ்மைல் தான் பல்லாக இருந்திருக்கும் எல்லாம். அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு டக்குன்னு இப்படி சொல்லவும் உங்களுக்கு மனசு ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது இப்படி சொல்லிகிட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அழுக தான் வருது ரொம்ப. ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி கண் கலங்குது. ஆனால் அதை வந்து வெளியில் காட்ட முடியல, அப்பா உட்காந்துருக்காரு அப்படின்னு. சரின்னு சொல்லுவேன் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வார்த்தை வரவே இல்லை வாயிலேருந்து. சரின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு எந்திரிச்சு ஓகேப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிட்டு ஓகேப்பா நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிற மாதிரி போகிறீங்க. உங்கள் அப்பாவும் சரி கேஷுவலாக போகிறா, அப்போ பொண்ணு மனசில் வந்து அவன் இல்லை போகலன்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. போயிட்டு உள்ளே போய் அழுக ஆரம்பித்தவங்க தான்
கையில் கிடச்சிச்சு திரும்பவும் அப்படி விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி, கையில் கிடச்சும் கை விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்குது. நானே வேணாம்னு சொல்லணுமான்னு. அவங்க அப்பா திரும்பவும் கதவு நாக் பண்ணுறாங்க. நீங்கள் கதவை திறக்குறீங்க. திறந்ததும் கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திறக்குறீங்க. உங்கள் அப்பா நின்றுட்டு ஆரம்க்கு மட்டும் கால் பண்ணி, எனக்கு இந்த அலைன்ஸ் வேணாம் ப்ளீஸ், நீங்கள் வீட்டில் சொல்லிடுறீங்களான்னு மட்டும் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சரிப்பா ஓகேப்பான்னு சொல்லி நார்மலாக சொல்லிவிட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு உட்காந்து ரொம்ப அந்த கதவுக்கிட்டே உட்காந்து சத்தம் போட்டும் அழுக முடியலை. ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. சுத்தமாக மனசே தாங்கலை. ரொம்ப ஆனால் ஆரம்னா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. கதறி வாய் விட்டு அழுகக்கூட முடியலையே நம்மளாலன்னு வாய் பொத்திட்டு அழுதுட்ருக்கீங்க. அதோட சரி ஆரம்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ண போகிறீங்க, பண்ண முடியலை. அதோட வச்சுட்டு திரும்பவும் கால் பண்ண போகிறீங்க. கால் பண்ணிவிட்டு பண்ணி தான் ஆகணும்னு பண்ணிவிட்டு வரும். டக்குன்னு ஒரே எங்களை எடுத்துடுறான். சொல்லுவேன், இல்லை எனக்கு இந்த மேரேஜ் வேண்டான்னு தோணுது, ப்ளீஸ் வீட்டில் சொல்லிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சொல்லும்போது நான் எங்கே போனாலும் வந்தாலும் நான் வீட்டில் இருக்கும்போது உன் கண் என் மேலே மட்டும்தான் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உன்னைய விட எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் சொல்கிறேன்னா சொல்லு, யார் என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி. எனக்கு தான் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்றீங்க. ஆனால் அவருக்கு புரியுது அவங்க அப்பா தான் சொல்லியிருப்பாங்களோன்னு. மாமா சொன்னாங்களா அப்படின்றாங்க. இல்லை அவங்களாம் எதுவுமே சொல்லலை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ பிடிக்கலன்னு சொன்னால் என்ன காரணம்னு ஏதாச்சும் சொல்லணும்ல. உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்கிறீங்க. ஏய் என்ன வேணாலும் சொல்லு, தேவையில்லாமல் இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்ச ஆட்களை வச்சு இந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆள் இருக்கா என்ன எதுன்ட்டு அப்பப்போ நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். எதுவும் இல்லாமல் நார்மலாக எப்போ போல தான் இருக்கான்ற மாதிரி தான் அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை வச்சும் தெரியும் நீ லவ் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. கேட்கவும் செய்கிறாரு. நான் ஓகே எனக்கு தெரியும் உனக்கு ஆள் இல்லை எதுவும் இல்லைன்றது, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்ருக்க, அப்பா சொன்னனால எதுவும் பேசுகிறேன்னு. அப்பா எதுவும் சொல்லலை, எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொல்லும்போது பிடிக்கலையா, நான் இப்போ வீட்டுக்கு வர்றேன் சொல்லுன்னு சொல்கிறீங்க. சொல்லும்போதே உங்களுக்கு அழுக தாங்கலை, அழுதுட்ருக்கீங்க. அவர் லைன்லேயே இருக்கார். அழுது ஃபுல்லாக முடி. ஏன் இப்போது வேண்டான்னு சொல்கிற, வேண்டான்ட்டல சந்தோஷமாக அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு வந்தான்ற ஒரு நிம்மதியில் தானே இருக்கணும், எதுக்கு நீ அழுதுட்ருக்க, பிடிச்சிருக்கு ஆனால் மற்றவங்க சொல்கிறனாலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருப்பாரு. அப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்க கட் பண்ணாமல் இருந்திருக்கத. ஐயோ நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சா தான் கீழே போட்டு இப்படி அழுதுருந்துருப்பீங்க. அதை வந்து கேட்டோன்னா அவங்களுக்கு டக்குன்னு அது ஸ்பீக்கரில் விழுந்துருக்கும். கேட்டோன்னே உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டுறீங்க. அழுது ரொம்ப அப்படி முகம்லாம் வீங்கிடுது, கொஞ்சம் ஃபீவர் வர்ற மாதிரி ஆயிடுது. ஆரம் பக்கத்து வீடு தானே, அங்கேருந்து விறுவிறுன்னு வர்றாரு. வந்து கதவை வந்தோடனே வாரம்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லவும் பார்த்துட்டே மேலே போகிறாரு. என்னடா வாரம்னு சொல்லும் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போகிறான்னுட்டு ரூமை தட்டிகிட்டே நிற்கிறாரு. உங்கள் அப்பாவும் பின்னாடியே வர்றாரு. வந்துட்டு ஏன் தாய் கதவை திறக்கவே இல்லை, ஏன் திறக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கட்டி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீ ஏன் ஆரம் இவ்வளோ கோவமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவங்க அப்பா. நீங்கள் தான் மாமா இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கீங்க, அவர் சொன்னாருன்னா எனக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துப்பாரு. என்னால் அந்த ஷேரை வந்து வாங்க முடியும், இருக்க நிறையா ஷேர் ஹோல்டர்ஸ் அங்கே இருந்தவங்க வந்து என் பக்கம், நான் அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட கம்பெனி ஷேர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ என்கிட்ட ஒரு அளவு இருக்குது, நான் இப்போ சொல்கிறது தான் அவர் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எதை போட்டு மண்டையில் குழப்பிக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து மனசு வந்து கேட்கல, இல்லை வேணாம் நம்ம வந்து இன்னுமே அந்த ஸ்டேஜ்லேயே தானே இருக்கோம். ஆனால் அவன் அப்படி இல்லை, நல்லா பீக்கில் இருக்கான், நல்லா அவனை பற்றி ஆர்டிகல்ஸ் வர்ற அளவுக்கு அவன் அவ்வளோ வளர்ந்து இருக்கான். அதனால் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே திரும்பவும் பிடிச்சி அவனை உள்ளே இழுத்து விடுற மாதிரி இருக்கிறது. அந்த பொண்ணும் நல்ல பணக்கார பொண்ணு, போனால் இவனோட லைஃப் செட்டில் ஆகும்னு அவங்க அப்பா நினச்சிட்ருக்காங்க.
அதனால தான் வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா இருங்க மாமா, இவ இல்லைன்னா அப்போ நான் மேரேஜ் பண்ணாமல் தான் இருக்கணும், எனக்கு வேறு வழியும் தெரியல, எனக்கு இவ இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், கதவை திறக்க மாட்டேங்கிறாருன்னா என்ன காரணம்னு கதவுல ஒரு 8 ஒத்தை விட்டுட்டு உள்ளே அழுதுட்ருக்கா. நான் கட் பண்ணிட்டேனோன்னு நினச்சி உள்ளே அழுதுட்டு இருந்தேன். எப்படி அழுதுருக்கா தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா வந்து கால் பண்ணி ஆரம்பிட்டு சொல்லுன்னு சொல்லி திறக்கும் போதே லைட்டாக அவங்க முகம் ஒரு மாதிரி இருந்தது நோட் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் ரொம்ப கேட்டிருந்துருக்க மாட்டார். டயர்டில் இருக்காதா அது என்னன்றது தெரியலேன்ற கன்ஃபியூஷன்லேயே தான் கீழே ஹாலில் நடமாடிட்டு இருந்திருப்பார். அப்போ ஆரம் வந்தோடனே தான் இந்த சினாரியோலாம் நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால அவள் வேண்டான்னு சொல்கிறேன் மாமா. ஏன் மாமா அப்படி என் லைஃப்பை நாசம் பண்ணுறீங்கன்னு சொல்லணுன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் நாசம் பண்ணுறேன்னா என்ன ஆரம் சொல்லிகிட்ருக்க நீ? நீ என் பையன் மாதிரி, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணால் என் பொண்ணு நல்ல ஸ்டேட்டஸில் நல்லா இருப்பாள், எனக்கு தெரியாமல்ல. ஆனால் எனக்கு நீ ரொம்ப முக்கியம், நீனும் எனக்கு என் பையன் மாதிரி. அதனால் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் போது நான் ஏன் அதுக்கு எடுக்கணுன்றதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அவரம்னு சொல்லும்போது, இவர் கோமா அங்கேருந்து ஓடி வந்தனால அவரோட அம்மா அப்பா எல்லாம் வந்திருப்பாங்க. ஓடி வந்துட்டு அண்ணா கொஞ்சமாவது புரியுதா அவங்களுக்குன்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட வந்து அவரோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அவள் சின்ன வயசுலேருந்தே ஆரம்னா அவளுக்கு பிடிக்கும், அவள்னா ஆரம்க்கு உயிர், அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே அவளோட ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாமே தனியாக இன்னுமே அவன் எவ்வளோ பத்திரமா எப்படி வச்சுட்ருக்கான் தெரியுமா? எனக்கு அப்போலேருந்தே எனக்கு டவுட் இருந்துச்சு. அவளோட ஒவ்வொரு பர்த்டேக்குமே ஒவ்வொரு பிக்சராக அது பிரிண்ட் எடுத்து அதை நல்லா பெருசாக லேபிள் பண்ணி அது தனித்தனியாக வச்சு ஒரு கபோர்டு இப்படி நிறைஞ்சிடுச்சு. அவளோட தனியாக உள்ள ஃபோட்டோஸ் மட்டுமே லேபிள் பண்ணி வச்சுருக்கான், அப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கான். அதுவே அவ்வளோ இருக்குது. பெரிய வீடாக கட்டி அதில் இவ்வளோட ஃபோட்டோஸ் மட்டும் வைக்கணுமா, எனக்கு இப்படி ஒரு ஆசைன்னு சொல்லியிருக்கான். சின்ன வயசில் சொல்லியிருக்கான். அது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு ஒயின் மட்டும்தான் அப்படிங்கிறது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இப்போ அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, விடுங்க. பணம்லாம் என்ன பெரிய விஷயமா? இப்போ பாருங்கள், அவனே சொல்கிறான், இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் இங்கே அதையே தான் கத்திட்டு இருந்தான். மாமா இப்படி சொல்லிட்டு போயிட்டாருமா, அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருந்தான். ஏன்னா நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க? நிறையா ஷேர் உண்மையாகவே வாங்கிட்டானா இப்போ அவன் சொல்கிறதான் அவர் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம வயன் தானே, ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றிருக்கும், நம்ம வயன் வந்து இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் இப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் கதவை நீங்கள் திறக்கவே இல்லை. கதவை ஏன் இன்னும் திறக்கவே மாட்டேங்கிறாங்க? வெளியில் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஆனால் இன்னும் திறக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக தட்டி தட்டி பார்க்குறான், திறக்கவே இல்லை. அப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாகிடுச்சு. கொஞ்சம் இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ கத்துறோம், ஆனால் ஒயன் அப்படியே இருக்காளே, எந்திரிச்சு வெளியில் வரவே இல்லை. நான் ஆக்சுவலி வெளியிலேருந்து பேசினா அவங்களுக்கு கேட்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னடா இன்னும் வரவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவும் கன்வின்ஸ் ஆகிட்டார், அவரே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி. போய் கதவை திறந்து பார்க்குறாங்க, திறக்கவே முடியல. வாரம் வந்து 2 இடி இடித்ததுக்கப்புறம் கதவை ஓப்பன் ஆகிட்டு போயிடுது. பார்த்தா உள்ளே கை கட் பண்ணியிருந்துருப்பீங்க நீங்கள். பார்த்தோன்னே அவருக்குன்னா உயிரே இல்லை. உங்கள் அப்பானா தலையில் கை வச்சுட்டு அடித்து அழுதுட்ருக்காங்க, என் பிள்ளை நானே கொன்னுட்டேனேன்ற மாதிரி. அவருக்கு எதுவும் யோசனை இல்லை. டக்குன்னு அதை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரி டக்குன்னு தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. வெளியில் வச்சு காரில் வச்சு உங்களை தூக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கார். போகும்போதெல்லாம் வயன்னு சொல்லிட்டு மட்டும்தான். அவரால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இப்படி பண்ணிட்டாலேங்கிற மாதிரி. இப்போ லவ் இருக்குன்னா ஏன்டி வேண்டான்ற சொல்கிற அப்படின்ற மாதிரி. அப்பா சொன்னால் ஒரு காரணம், ஒரு ரீசன் இருக்குங்கிறனால தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க முட்டாள்தனமாக. கொஞ்சம் கேட்டிருந்துருக்கலாம் என்ன ஏதுன்றது. ஆனால் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவர் இல்லையோன்ற ஒரு இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் இல்லை இப்படி ஆயிடுச்சேன்றனால இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்னு இப்படி பண்ணிட்டுருப்பீங்க. கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணால் ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. 2 பேருமே சேம் பிளட் குரூப் தான். அதனால் அவரே நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக கான்ஷியஸ்க்கு வந்திருப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு பக்கத்துலேயே அவரும் பெட்டில் படுத்துட்டுருப்பாரு. உங்களுக்கு
பக்குன்னு இருக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. நீ என்ன பண்ண, ஏய் படு 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 படுன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா, உன்னால தான் இங்கே வந்து 2 பேரும் இப்படி படுத்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் கையிலேருந்து அப்போ தான் பார்க்குறீங்க பிளட் ஏறிட்டுருக்கு. உங்கள் கையில் இந்த சைடு வந்து வேறு ஒருத்தர்லேருந்து உங்களுக்கு பிளட் வந்து இறங்கிட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு பாட்டில்ஸ் வந்து ஹாஃப் முடிஞ்சிருக்கும், அதனால் அதை மட்டும் அவங்க போட்டு விட்டுருந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹாஃப் வந்து அவர் எடுத்துகிட்ருப்பார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? பண்ணிட்டு அதோட கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், தூங்குறீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு உங்களையே வச்சக்கண்ணமாக தான் பார்த்துட்டே இருக்காரு. அவ்வளோ லவ்வா நம்ம மேலே, பரவாயில்லடா நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தோஷமும் வேறு. நம்ம மட்டும் தான் லவ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி. இல்லை உண்மையாகவே நீங்கள் வேறு யார் லவ் பண்ணியிருக்கீங்களோன்னு லைட்டாக மனசில் கொஞ்சம் நீங்கள் சொன்னதும் லைட்டாக கொஞ்சம் பயம் வந்திருக்கும். அப்போ நமக்காக கையை கட் பண்ணிட்டா அப்போ எவனும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு செம்ம சந்தோஷம், குஷியில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதோட அவருக்கு பிளட்டு கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னதும் எடுத்தது போதுங்கவும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உட்காந்து கையவே நல்லா அந்த வெண்பிளான்டில் பிளட் போயிட்டுருக்கும். ஃபுல்லாக நீங்கள் தடவி விட்டுட்டு அழகாக பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது கொஞ்சமாக, யாரோ தடவி விட்றாங்க அப்படின்றது. அப்புறம் தலையெல்லாம் ஃபுல்லாக தடவிட்டு எண்ணெய் வச்சு ஃபுல்லாக தலையை சீவிட்டுருக்காரு. லைட்டாக நீங்கள் கொஞ்சம் முழிச்சிருந்துருப்பீங்க. அவர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எந்திரிச்சு ஃபுல்லாக எந்திரிச்சு கான்ஷியஸாக இருக்கவும் முடியலை. கொஞ்சம் கேராக இருக்க மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பாதி மட்டும்தான், ஹாஃப் பாடி மட்டும்தான் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துருந்துருப்பீங்க லைட்டாக. அவர் பண்ணுறது எல்லாமே ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியுது, தெளிவாக தெரியுது என்ன நடக்குதுங்கிறது. கரெக்டாக தலையை சீவி விட்டுறது, லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சு லைட்டாக அப்படி பேட் பண்ணி எடுத்து விட்டுட்டு பொட்டு மட்டும் வச்சு விட்டு ஃபுல்லாக அப்படி வைப் பண்ணி விட்டு நீட்டாக வச்சு கொஞ்சம் ஹைஜீனாக ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கீழெல்லாம் இறக்கி விட்டு பெட்ஷீட்டை போட்டு விட்ருக்காங்க. எடுத்து போத்தி விட்டு அந்த மாதிரி அழகாக பார்த்துக்கிறாருடா. நீங்கள் எந்திரிச்சப்போ தான் பார்க்குறீங்க அவரை. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி லைட்டாக மெதுவாக தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. எனக்கு இப்போ உன்னை பார்க்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது ஒயின். கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா என்னன்றது புரியலை. அப்பா இப்படி சொல்கிறாரு அப்படின்றது கூட நீ என்கிட்ட சொல்லணுன்றது கூட அவருக்கு ஒரு காமனான விஷயம் கூட உனக்கு தெரியலைல்ல. இல்லை இவன் நம்மளை எப்படி பார்க்குறான், இவன் எந்த அளவுக்கு வந்து நம்மளை லவ் பண்ணுறான், நம்ம இவன்கிட்ட சொன்னால் இவன் அதை வந்து பார்த்துப்பாங்கிற ஒரு இது கூட உனக்கு என் மேலே இல்லைல்ல. அந்த நம்பிக்கை கூட நான் இத்தனை நாளில் நான் உனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஐயோ கேராக இருக்குன்னு தூங்கியிருக்கலாமோ, எந்திரிச்சது தப்பாக போச்சு திட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதோட பாவமாக பப்பி ஐஸை வச்சுட்டு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கை கொஞ்சம் வலிக்குது அப்படின்றது நல்லாவே கட் பண்ணியிருந்துருப்பீங்க, ரொம்ப ஆழமாக போயிருந்துருக்கும். இதோட செத்துறணுங்கிற மாதிரி அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் பார்த்துருந்துருப்பார். அதான் பார்த்துட்டு வலிக்காமல் என்ன பண்ணோம், கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் போயிருந்துச்சுன்னா கை தனியாக துண்டாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு லவ், அந்த அளவுக்கு கட் பண்ண சொல்லுதோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு இந்த சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, என்கிட்ட சொல்லியிருந்தாவே நான் ஈஸியாக முடிச்சுருந்துருப்பேன். இப்போ வந்து உன்னைய பார்த்து ஏன்டி வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்போம், எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு மென்டல் மாதிரி சொல்லாமல் ஒழுங்காக இருன்னு சொல்லுவோன்னு வந்தால் நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்பா சொல்லுவோம், அப்பா எதிர்த்து என்னென்ன சொல்கிறதுன்றதுனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க குழந்த மாதிரி. அவருக்கு புரியுது, அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணிவிட்டு எதை பண்ணக்கூடாதுன்னு தான் நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அவரை லைட்டாக பேட் பண்ணி கொடுத்துட்டு யாரை தடுத்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீ எனக்கு தான், நான் உனக்கு மட்டும்தான், பேசாமல் நான் உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணும். சரியானதுக்கப்புறம் இயர் முடிஞ்சதும் நீ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணும்போது என்னோடய செக்ரட்டரியாக வந்துடு, ஓகேவா? உனக்கு நீ என் பக்கத்தில் இருந்த மாதிரியும் இருக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சுற்றின மாதிரியும் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், ஓகேவா? நீ என் கூடவே சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இப்போ பேசுகிற நேரமா, எனக்கு வலிக்குது கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திரும்பவும் அங்கே நர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. நர்ஸ்கிட்ட சொல்ல டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் திரும்பவும் போட்டு விட்றாங்க.
கொஞ்சம் சரியாயிடுது. ஒரு 1 வீக் வந்து அவரை லீவே எடுத்துட்டு ஒர்க் எல்லாத்தையுமே ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் கூடவே. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் கூட கொஞ்சம் கூட இந்த தயக்கம் இல்லாமல் உள்ளவே வருவார். உள்ளவே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். உங்களை உட்கார வச்சுட்டு தான் போவார். அப்போவுமே கண் வேறு எங்கிட்ட தான் பார்த்துட்ருப்பாரே தவிர உங்களை லைட்டாக கூட பார்க்கணும், நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறது அப்படிலாம் பார்த்துட்ருக்க மாட்டார். கண்ணியமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா ஒரு நல்ல பையனோட கைக்கு வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதோட அவரும் சரி நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நம்ம கிளம்பலாம்ல ஒயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு இல்லைன்னா உனக்கு லைட்டாக பெயினாக இருக்குன்னாலும் கூட சொல்லி இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே கொஞ்சம் நல்லா ஆறி கொஞ்சம் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இல்லை நீ வீட்டுக்கு போகலாம், ட்ரெஸ்ஸிங்க்கு மட்டும் வர சொல்லியிருக்காங்க, இல்லை அப்போ மட்டும் வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்கிறீங்க நீங்கள். அவரும் அப்போ ட்ரெஸ்ஸிங்க்கும் நான் வர்றேன், பண்ணும்போது நான் வர்றேன், கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்லவும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்னால் ரொம்ப வேலை கெட்டு போச்சோ அப்படின்ற மாதிரி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குல்ல, அந்த சிஓ அவரோட அந்த ப்ராஜெக்ட் அதுதான் இப்போது ஒரு பாதி அளவு வந்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. அது மட்டும் லைட்டாக அப்படி டிங்கரிங் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டோன்னா நமக்கு முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இனி வந்து அந்த கம்பெனியோட வச்சுக்கணும் டைஅப் வேணாங்கிறது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். அவர் டிசைட் பண்ணுற அந்த இதை வந்து அவர் இழந்துட்டார், ரைட்ஸ் இழந்துட்டார். பிகாஸ் அங்கே நிறையா ஷேர் வந்து நானே இப்போது வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஓகே சந்தோஷம், நல்ல விஷயம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதோட நல்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. என்னையும் இங்கே பார்த்துட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிறா போல், முன்னாடி பேசுகிறத விட கொஞ்சம் லைட்டாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு புரியுதா ஏன்னொடனே உன்னை கொஞ்சம் நினச்சிப்பாரு. முன்னாடி வாங்க இருங்க அது மட்டும்தான் பேசுவேன், பார்த்துட்டே இருப்போம் 2 பேரும், ஆனால் பேச மாட்டோம். இப்போ இந்த 1 வீக்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் நல்லா பேசி கொஞ்சம் பழகி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்திருக்கோம், உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு மட்டும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தான் அந்த வைஃப் மெட்டீரியல் வந்து உள்ளேருந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு சும்மா இருங்கன்னு சொல்கிறீங்க. அதோட அவங்க அப்பாவும் வந்துட்டு மறுநாள் டிஸ்சார்ஜுங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறது, இங்கேருந்து தூக்கிட்டு போகணும்ல வீட்டுக்கு, அதுக்காக வந்திருக்காங்க. எல்லா பொருளும் எடுத்து நாளைக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் ஒரு பேக்கில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. அப்போ வரும்போதே நீங்கள் 2 பேரும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பேசிகிட்டே இருந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டுருப்பீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்து அவரும் உங்கள் பக்கத்தில் தூங்கி இருந்திருப்பார். உங்களை இந்த ஒரு வாரத்தில் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்றது வந்து உங்கள் அப்பாவும் சரி அவங்க அப்பாவும் சரி பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதிலே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் இப்போவே அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறதுல மட்டும் அப்படி இருக்காங்க. 2 பேரும் யாருக்கு என்னன்னாலும் விட்டுட்டும் இருக்க மாட்டாங்க, ஒத்துமையாகவும் இருந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரிடா நீங்கள் 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரிடா இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்தது போதும், நம்ம சம்மந்தி ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி ஆகியாச்சுடா பார் 2 பேரையும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாண்டா மேரேஜும் பண்ணி வச்சுருவோம், சர்ச்சில் பார்த்துட்டு நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைட்டாக அப்போ தான் எந்திரிக்கும் போது இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கிட்டே எந்திரிக்கிறார். காது குழுன்னு இருக்குது. அதோட எந்திரிச்சிட்டு லைட்டை எந்திரிக்கும் போது எங்கள் அப்பா 2 பேரும் பார்க்காம அவங்க பாட்டு பேசியிருந்துருப்பாங்க. டக்குன்னு எந்திரிச்சு ஆமாம் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருங்க, இந்த இது ஒயனுக்குமே முடிய போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒயனுக்கும் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், காலேஜும் முடியுது, எனக்கும் நல்லா இப்போ பிக்கப் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. நான் இப்போ வெளியில் அந்த ஒரு இடம் வாங்கி போட்டோம்லப்பா, அந்த இடத்துல வந்து வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீடும் அது பாட்டுக்கு அங்கே
கட்டிகிட்டு இருக்கட்டும், நம்ம இங்கே மேரேஜ் பண்ணிடுவோம், மேரேஜ் பண்ணதோட அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி டக்குன்னு அது கேட்டோன்னு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு என்னடா இவங்க இங்கே இருக்காங்கன்னா நம்ம இங்கே இதே வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்தோம், இப்போ வேறு இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க, இங்கே வீடு கட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆரம்புக்கும் அது தெரியுது. அது சொல்லிட்டு தான் மெயினே தனித்தனியாக ஃப்ளோர் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொருத்தர் இருந்துக்கலாம், 3 ஃப்ளோர்லேயுமே 3 ஃபேமிலி ஓகே வாங்குவோம். உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுமாம்மா, நீங்களும் ஒயின்னு ஒரே ஒரு பொண்ணு தானே, அதனால ஒயினை பார்க்கணுன்றது உங்களுக்கு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் என் கூடவே இருங்க, அப்பா அம்மாவும் என் கூடவே இருக்கட்டும், எங்கள் 2 பேர் கூடவே இருங்க, ஃபேமிலியாக நம்ம இருந்துக்கலாம் அங்கேயே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இது எல்லாமே தனியாக பார்த்துக்க சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஃபேமிலி 2 ஆயிருமோன்றது உங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக வராது. அவங்க அம்மாவுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அப்பாங்களை விட அவங்க. அதனால் அவங்களுக்குள்ளேயுமே எந்த சண்டையும் வராது. இன்கேஸ் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கும் லைட்டாக நீங்கள் கண்ணு முழிச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு இருப்பாரா, உங்கள் அம்மா அப்பாவையும் அங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னா ஹாப்பி செம்மையாக இருக்குது. ஓகே, அப்போது ஒரு நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்கோம், இவர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினச்சோம், ஆனால் என் வாழ்க்கை இந்தளவுக்கு நல்லா மாறுன்றதை நான் நினைக்கவே இல்லை அப்படின்னுட்டு நீங்கள் நினச்சிட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த என் பொண்ணும் எந்திரிச்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப் லாங் நான் அவன் கூடவே இருக்க போகிறேம்மான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி சொல்லிவிட்டு அதோட போயிடுறாங்க. மறுநாளும் மார்னிங் உங்கள் அம்மாவும் ஃபுட்டு சமைச்சு கொண்டு வர்றாங்க. சொல்லும்போது தம்பி நீங்கள் இப்படி சொன்னீங்களாமேன்னு உங்கள் அம்மா கேட்க, அவங்க அம்மாவும் ஆமாண்டா இப்போ தானே உன்னை பார்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலான்றது அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்பாடான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப 2 பேருக்குமே ஊட்டி விட்டுக்கிட்டு, உங்கள் அம்மா வந்து ஆரம்புக்குமே சின்ன வயசுலேருந்தே ஊட்டி விட்டுருப்பாங்க. அதனால் பெரிய பையன் ஆனாலுமே அது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியல. அப்பப்போ வந்தாங்கன்னா ஊட்டி விடுவாங்க, உங்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் ஊட்டி தான் விடுவாங்க. அப்போதைக்கு ஆரம்புக்கு ஊட்டி விடுவோம். இது கொஞ்சம் பெரிய பையனான ஆக உங்கள் அம்மா கொஞ்சம் தயங்கியிருப்பாங்க. ஆனால் ஆரம் வந்து உங்கள் அம்மா உங்களுக்கு ஊட்டுறதுக்கு எடுக்கும்போது டக்குன்னு அவரை வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் பெரிய பையன் சின்ன பையன்லாம் பார்க்காதீங்க அத்தை, நான் எப்போவுமே உங்களுக்கு ஆரம் தான் சொல்லிட்டு போவார். அதுதான் உங்கள் அம்மாவுக்கும் ஆரம்னா ரொம்ப 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 பிடிக்கும். அதனால அவங்களுக்கும் ஓகே, நமக்கு பிடிச்ச மருமகன், நல்ல மருமகன், நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவுமே எப்படி பையன் வருவானோ என்னமோன்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க. ஆரம் கட்டினா நல்லாயிருக்கும், பட் என்னத்தை அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாமே கூடி சேர்ந்து ஆரமோட அந்த விளையாட்டில் ஃபுல்லாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதோட மேரேஜ் டேட்டும் வருதுடா. உங்களுக்கும் ஆரமுக்கும் மேரேஜு. நிறையா பேர் வந்து இன்வைட் பண்ணியிருக்கான். அதில் வந்து அந்த சாரும் அந்த சிஇஓ சாரும் வராரு. வந்துட்டு இப்போது அவர்கிட்ட இருக்க ஒர்த் அளவுக்குமே மோஸ்ட்டாக கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக ஆரம்கிட்டையும் இருக்கும். அவங்களோட பொண்ணும் வந்திருப்பாங்க. வந்து இப்போ அதை பண்ணும்போது தான் பார்த்தா உங்களோட கிளாஸ்மேட், உங்களோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாம் சுற்றி ஒன்றாவே வந்துருந்துருக்கும். அவங்க பொண்ணை பார்த்ததுமே அவர் இன்விடேஷன் நீங்களும் கொடுத்துருப்பீங்க, அவரும் கொடுத்துருப்பாரு ஆரமும். அதுலேயே அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஐயோ இந்த பொண்ணு தான் போல் அப்படின்ற மாதிரி. ஒயன்னா உங்கள் வீட்லேயும் நல்லா தெரியும். ஒயனோட அப்பா அம்மாவை தான் தெரியாதே தவிர ஒயனை வந்து அவருக்குமே நல்லா தெரியும். அதனால் நம்ம பொண்ணு இல்லைனாலும் என்ன, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவளும் நம்மளோட பொண்ணு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவரும் மனசில் நினச்சிட்டு அவரும் பெருமையாக சொல்லிக்கிறாரு. சுற்றி முற்றி நீ எப்படி பார்த்தாலும் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆரம் சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக ஒரு பிக்சர் வந்து எடுத்துக்கிறீங்களா. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் டே வந்து உங்கள் பக்கத்துலேயே இவங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் அவங்களும் நிற்கிறாங்க. அவங்களோட அப்பாவுமே வந்து அந்த சிஇஓ சார் இருக்காங்களே அவங்களுமே நிற்கிறாங்க. நின்று மோஸ்ட் ஆஃப் நிறையா வேலை வந்து பார்த்துட்டு
போகும்போது தான் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு நல்லபடியாக போகும்போது கிளம்பி போகும்போது தான் சொல்கிறாரு, நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், நிறையா விஷயம் ஷேர் வாங்கினதுக்கப்புறமே நான் உனக்கு நிறையா தொல்லை கொடுத்தேன். ஆனால் நீ எதையுமே அதை பொருட்படுத்தாமல் நீ நினச்சிருந்தா என்னையவே என்னோடய போஸ்டிங்லேருந்து தூக்கியிருக்கலாம். ஆனால் நீ எதுவுமே பண்ணலை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாடா. ஆமாம், அவர் வந்து அவர் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால காரணத்துக்காக ரொம்ப வந்து அவர் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாட்டையுமே அதிகமாக பணம் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி அவர் 2 ஷேர் ஹோல்டர் எல்லாட்டையுமே பேசியிருப்பாரு. நான் மோஸ்ட் ஆஃப் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும் அவர் சைடு வந்து தாவிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்கலாம் நிறையா பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்து இவர்கிட்ட தான் கிட்ட தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட்டுமே கிடச்சிருக்கும். ஆக்சுவலி அந்த அவரோட கம்பெனிலையுமே ஒரு ஷேரை வாங்கி அந்த ஒரு நல்ல அப்போ தான் ஷேர் வாங்கினா தான் அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். அதுக்காக பண்ணியிருந்திருப்பார். இவ்வளோ எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருந்தாலும் அதை மைண்ட் பண்ணிக்காமல் அவரோட ஒர்க்கில் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு, மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்க்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கு ஆரமோட வீட்டுக்கு பக்கத்தில் போகிறீங்க. எப்படி இருக்குன்னா உங்களோட பெட்ரூம்லேருந்து உங்கள் வீட்டில் உங்களோட பெட்ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணால் ஆரமோட பெட்ரூம் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. மோஸ்ட் ஆஃப் வந்து அங்கே பால்கனியில் நின்றுட்டுருப்பீங்க. உங்களுக்கு பால்கனியில் நிற்கிறது பிடிக்கும். ஆனால் இங்கேருந்து திருட்டுத்தனமாக உங்களை ஃபோட்டோ எடுக்கிறது, திருட்டுத்தனமாக உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்குது இதே மாதிரி தான் நிறையா பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீ இங்கே நின்றுருக்க பாரு, எத்தனை ஃபோட்டோ இருக்குது பாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் உட்காந்து எல்லாத்தையும் காட்டிகிட்ருக்காரு. அவர் எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாரு, இந்த ஃபோட்டோலாம் நான் அப்படி உனக்கு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், அந்த அளவுக்கு அழகாக வரல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஆனால் செம்மையாக இருக்குது அந்த ஃபோட்டோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பார்த்துட்டு இதுவாக நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அவரையும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் போயிடுது. லைட் வந்து ஆஃப் ஆகவே இல்லை. அது வெளியிலேருந்து நோட் பண்ணிவிட்டு அவங்களே பொறுமையிலேருந்து கதவை தட்டினோடனே ஆரம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாரு. என்னம்மா அப்படின்ற மாதிரி. என்னடா பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி உங்களுக்கு என்ன நாள்னு தெரியுமாடா, லைட்டை இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருக்க, இப்படி வந்து நின்றுட்டுருக்க, உடனே பிள்ளை பெற்றதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் அவருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் வந்து பேசவும் கொஞ்சம் நார்மலாகி பேசிகிட்டு இருந்திருப்பார். அப்புறம் அதோட வர்றாரு. வந்துட்டு என்ன அத்தை வந்தாங்க போல், என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேட்குறீங்க இன்னசென்ட்டாக. ஐயோ இதை இப்போ நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்ட்டு, ஒன்றும் இல்லைம்மா படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. நல்லா ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காரு. மார்னிங் எந்திரிக்கும் போது உங்கள் ஃபேஸ் தான் அழகாக அந்த ஜன்னல் வழியாக வர்ற ஒளியில் அழகாக ஒரு குட்டி டால் மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கிஸ் பண்ணும்போது நீங்கள் எந்திரிச்சிட்டு டக்குன்னு பார்க்குறீங்க. அவரும் அந்த மயக்கத்தில் அப்போ தான் எந்திரிச்சு டக்குன்னு உங்களையும் பார்க்குறாரு. லைட்டாக கிஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போன்னு வச்சுப்பா, அவர் லாங் கிஸ்ஸாக போயிட்டு இருந்திருக்கும். அப்போ தான் நீங்கள் எந்திரிச்சதை பார்த்துட்டு கண்ணை பார்க்குறாரு, முழிச்சிருக்கு. ஐயோ முழிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிட்டு சாரி மேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் எதுக்கு சாரி, இல்லை உடனே கேட்காம பண்ணிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இதெல்லாம் நீங்கள் என்னை கேட்கணுமான்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு என்னன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நார்மல் தானேன்ற. அடிப்பாவி, நீ என்ன நினைக்கிறியோ நான் நினச்சா நீ விவரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திரும்பவும் நல்லா லாங் கேஸ் வந்து பண்ணிவிட்டு அதோட
எந்திரிச்சு குளிக்க போயிடுறாரு. அது மட்டும் அதோட சொல்லிட்டு, "என்ன இவர் திரும்பவும் கிஸ் பண்ணிட்டு குளிக்க போயிட்டாருன்னு" சொல்லிட்டு மொத்தமாக பெட்ஷீட் இழுத்து போத்திக்கிட்டு ஐயோன்னு சொல்லி காலை நல்லா தரையில் அடிச்சிட்டு பெட்லேயே நல்லா அடிச்சிட்டு படுத்துட்ருக்கீங்க, குப்பரைக்கு படுத்துட்டு. அதோட அவர் வர்றாரு. வந்துட்டு ஒரு டவலை கட்டிட்டு ஒரு டவல் தொடச்சிட்டே வர்றாரு. வெளியில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெட்ஷீட்டு இறக்கி அவர் இப்படி போகிறதே திருப்பி தராம பார்த்துட்ருக்கீங்க. அவர் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு தலையை நல்லா தொட்டிட்டு அந்த டவல் எடுத்து உங்கள் மேலேயே போட்டு விட்றாரு. போட்டு விட்டு நீங்கள் அதை எடுத்துட்டு இப்படிட்டு இந்த டவல் எடுத்து காலையில் என் தலையில் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அவர் மேலே விட்டு எரிஞ்சிட்ருக்கீங்க. அவர் போட்டிருந்த அந்த டவலையும் எடுத்துகிட்டு ஏன் மேலே ஏறிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ஒரு அவசரத்தில் கழட்டி உங்கள் மேலே வெட்டி எரிஞ்சிட்றாரு. அப்புறம் தான் அவருக்கும் ஞாபகம் வருது, ஐயையோ அப்படின்ற மாதிரி அவர் நேக்கடாக நின்றுட்டுருக்காரு. ஐயோன்ட்டு திரும்ப ஓடி பக்கத்தில் வர்றாரு, பெட்ஷீட்டை எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பயந்து போடுறீங்க, இப்போ இப்படாதுடி கத்தாதுடி, வெளியில் கேட்கும் நான் அந்த வீடு கட்டுறோம்ல அங்கே தான் சவுண்ட் ப்ரூஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இங்கே இல்லை ஏன் இப்படி கத்தி மானத்தை வாங்குறேன்ற மாதிரி வாயை பிடிச்சி கத்திட்டு நல்லா அப்படியே பொத்திட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இப்படி நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிச்சிட்டு பாருங்கன்னு சொல்கிறீங்க. அவருக்குன்னா ஐயோ கண்ணை மூடி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வாயில் வச்சிருந்த கையை எடுத்து கண்ணில் மூடிட்டு செம காமெடியாக போகுது. உங்ககிட்ட நான் இது நீ என்ன நினைக்கிறியோ நினச்சி தான் நேற்றே நான் விட்டேன். இப்படி நீ ஓகே வணக்கங்கிற மாதிரி இருந்துச்சு நான் விட்டுருக்க மாட்டேன். ஓகே ஹனிமூன் வந்து பிளான் பண்ணுறேன், அப்போது வந்து போய்க்கலான்னு 2 டேஸில் வந்து கிளம்புறோம் அதை சொல்லுவோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அதுக்குள்ளே இப்படி மனத்தை வாங்கிக்கிட்டேன் நானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லவும் அப்படியே எகிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வேணும்னா இன்னும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் ரொம்ப சங்கட்டமாக ஃபீல் பண்ணணுன்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் லிப்லே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா. அதோட நான் இந்த 1 ஷாட் வந்து முடிக்கிறேன். ஓகேவா? பை.